அடுத்தது கிருத்திகை. கிருத்திகைன்னு சொன்னால் பரம தத்துவம், எல்லா தத்துவமும் தெரியும். அவன் ஃபெயிலே ஆனாலும் சந்தான். எல்லா தத்துவம் பட்டறிவு பெருசா, படிப்பறிவு பெருசா. கிருத்திகைன்னா பட்டறிவு. உங்களுக்கு இல்லாத அனுபவம் வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு வேளையில் ரியல் எஸ்டேட்னு என்ன அர்த்தம்? எஸ்டேட்டு தெரியும், ரியல் எஸ்டேட்னா ரியல் ஆக்குறான். எஸ்டேட்டை ரியல் ஆக்குறான். காட்டை நாட்டாக்கி, நாட்டை மனையாக்கி, மனையை நிலமாக்கி, நிலத்தை எஸ்டேட் ஆக்கி, எஸ்டேட்டை ரியலாக்கி, ரியல் எஸ்டேட்டை விலையாக்கி, விலையை அலையாக்கி நம்மளா அனுபவிக்க வைக்கிறது ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்டுக்காரர் இல்லைன்னா அந்த வேலை, அந்த நிலமும் விலை போகாது, நம்ம பணமும் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட விந்தைகளை செய்யக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகைன்னு சொன்னால் தான் எல்லா நாள்லையும் வடை பாயசம் கிடைக்குமா? இந்த கிருத்திகையில் தான் வடை பாயசம் கிடைக்கும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. அந்த கிருத்திகைக்கு ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ சம்பாதிப்பாங்க. வெறும் கையோட போனால் கூட ரியல் எஸ்டேட்டில் எந்த முதலும் போடாமல், நிலத்துக்கும் முதல் போடல, வீட்டுக்கு முதல் போடல, அவங்களுக்கு காசு வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ரியல் எஸ்டேட் கிருத்திகை.